நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கர்த்தவ்யா பவன் கட்டிடங்களை பிரதமர் மோடி திறந்து வைக்கும் நிலையில் அது குறித்த கூடுதல் தகவல்கள் வெளியாகியுள்ளது. டெல்லியின் முக்கிய பகுதியாக விளங்கிய ராஜா பாதையின் பெயரை கடமை பாதை என்று பொருள்படும் கர்த்தவ்யா பாத் என்ற மத்திய அரசு பெயர் மாற்றம் செய்தது. அந்த பகுதியில் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. கர்த்தவ்யா பாத் அருகே கர்த்தவ்யா பவன்கள் என்ற பெயரில் நவீன வசதிகளுடன் அரசு அலுவலகங்களை மத்திய அரசு அமைத்து வருகிறது. டெல்லி ரைசினா ஹில்ஸ் பகுதியில் 90 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வந்த மத்திய அமைச்சகங்களும் பிற துறை அலுவலகங்களும் கர்த்தவ்யா பவனுக்கு மாற்றப்படுகின்றன. அதற்காக 10 புதிய கர்த்தவ்யா பவன்கள் கட்டப்படுகின்றன. பிரதமர் திறந்து வைக்கும் கட்டிடத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகம், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறைமுக அமைச்சகம், வெளியுறவு அமைச்சகம், பணியாளர் நலத்துறை அமைச்சகம் போன்றவை மாற்றப்படுகின்றன. இன்னும் சில மாதங்களில் பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் பிரதமர் அலுவலகமும் சவுத் பிளாக் கட்டடத்தில் இருந்து மாற்றம் செய்யப்பட உள்ளன. இது குறித்து பிரதமர் அலுவலகம் கூறுகையில் 1.5 லட்சம் சதுர மீட்டரில் 2 தரைத்தளங்கள் 7 அடுக்குகளுடன் கர்த்தவ்யா பவன்கள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளன. 30% மின்சார செலவை குறைக்கும் வகையில் இந்த கட்டிடம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவை மத்திய அரசின் பராமரிப்பு செலவை குறைக்கும், பணிச்சூழல் மற்றும் ஊழியர்களின் நலன், சேவை ஆகியவற்றை மேம்படுத்தும். நவீன கட்டிடங்களுக்கு உதாரணமாக திகழும் கர்த்தவ்யா பவன்களில் ஊழியர்கள் அடையாள அட்டை மூலம் மட்டுமே நுழைய முடியும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.